ஆடம் அடுத்த நாள் அவரோட வெக்கேஷனுக்கு கிளம்புறாரு. அவரை நினச்ச மாதிரியே ரிட்டர்ன் வந்தப்போ டேவிடை பற்றி எந்த ஒரு கனவும் வரலை. ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் ஆகுது. எல்லாம் நார்மல் வந்துருச்சுன்னு நினச்சி அவரோட ரொட்டீனுக்கு திரும்புகிறாரு. ஆனால் நவம்பர் 6 அன்னைக்கு ஆடம்க்கு கனவு வருது. மறுபடியும் டேவிட் கனவுல வரான். ஃபர்ஸ்ட் டைம் கனவுல பார்த்த மாதிரியே விண்டோ பக்கத்தில் உட்காந்து ஆடமே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான டோனில் ஏதோ சொல்லிக்கிட்டே அந்த சேர்ல இருந்து எழுந்துச்சி ஆடம் கிட்ட பொறுமையாக நடந்து வரான். ஆடம்க்கு டேவிடை பார்த்த உடனே பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அவனால் நகர முடியல. இருந்தாலும் பக்கத்தில் இருந்த அவனோட ஃபோனை எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான். டேவிட் கிட்ட வந்து ஆடமை கடிக்கிற மாதிரி வரான். ஆனால் கனவு மறுபடியும் கலையுது. அன்னைக்கு வந்த கனவு இதுக்கு முன்னாடி வந்ததோட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. அப்போ தான் கனவுல எடுத்த ஃபோட்டோஸ் ஞாபகம் வருது. உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஃபோனை எடுத்து கேலரிக்குள்ளே போகிறான். கேலரியில் பார்த்தது கனவுல எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி நிஜத்தில் கேலரியில் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் கண்டது எதுவும் கனவில்லையா? இப்போ இந்த வீடியோவை தனியாக தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நிஜமாகவே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? பேய் உண்மையிலே இருக்கா? இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எதுக்கு இவ்வளோ ஆர்வம் வருது? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆடம் நியூயார்க் மூவ் ஆகுறாரு. அப்புறம் இது சம்மந்தமாக அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் வரலை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறது ரொம்பவே கஷ்டம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் அழுத்துகிற ஒரு பட்டன் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண ரொம்பவே எஃபோர்ட் போடுறேன். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே பண்ணிவிடுங்க. அடுத்த கேஸில் சந்திப்போம். அன்டில் தென்.